இதுக்கு முன்ன பார்த்த வீடியோவில் வந்து யூசர் ஆத்தென்டிகேஷன் பற்றி பார்த்தோம். யூசர் ஆத்தென்டிகேஷன்னா என்ன, எப்படி வந்து அது வந்து பேக் வந்து டேட்டாவை எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹேண்டில். இப்போ இந்த வீடியோவில் மிடில்வேர் பற்றி பார்க்கலாம். மிடில்வேரில் எக்ஸ்பிரஸ் டாட் ஜேஎஸ் வச்சு யூஸ் பண்ணி எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம். இதில் ஆத் மிடில்வேரையும் எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆத் மிடில்வேருங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதுக்காக பழைய ப்ராஜெக்ட்லேயே இந்த சர்வர் ஃபைலில் போய் மிடில்வேர்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டரில் மிடில்வேர் டாட் ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் ஆல்ரெடி கோட் போட்டிருக்கேன். அந்த கோடை வந்து இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகும், எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, வாட் இஸ் மிடில்வேர்? மிடில்வேர்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் உள்ள கனெக்ஷன், ஏபிஐ கனெக்ஷன் இல்லையா? ஏபிஐ கனெக்ஷன் மூலமாக ஒரு ரெக்யூஸ்டையும் ரெஸ்பான்ஸையும் வந்து ஒரு இந்த எக்ஸ்சேஞ்ச், அதாவது பரிமாற்றம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் இந்த மிடில்வேரோட ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே. இது எப்படி பண்ணணும்னு சொன்னால், கிளைண்ட்லேருந்து, அதாவது இந்த கிளைண்ட் இருக்கு இல்லையா, கிளைண்ட்டுங்கிறது நம்மளோட ஃப்ரண்ட் எண்டு. இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு ரெக்யூஸ்ட் ஒன்று அனுப்பும் எங்கே பேக் எண்டில் அனுப்புகிற ரெக்யூஸ்ட்டை மிடில்வேர் வந்து ஹேண்டில் பண்ணும். அதை கெட் பண்ணி ஓகே கரெக்டான ரெக்யூஸ்டாக இருந்தால் கண்ட்ரோலருக்கு அனுப்பும். கண்ட்ரோலர் வந்து செக் பண்ணி அவன் கண்ட்ரோலர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்து ரவுட்ஸ்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸாக அனுப்பும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும். இது என்ன ரெக்யூஸ்ட் ரெஸ்பான்ஸ் சொன்னால், ஒரு இன்புட்டில் ஒரு டேட்டா வந்து கொடுக்குறோம். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி இருக்குது டேட்டா. இந்த பாஸ்வேர்டும் யூசர் நேமையும் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அந்த டேட்டாவை வந்து மிடில்வேர் செக் பண்ணி கண்ட்ரோலர் தான் போய் பார்க்கும். நம்ம என்னென்ன ஃபீல்டு கேட்டிருக்கோம், அதாவது இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கேட்டிருக்கோமா, அந்த ஃபீல்டு கரெக்டானு சொல்லி செக் பண்ணோம். கரெக்டாக இருந்தோம்னு சொன்னால் ரவுட்ஸ்க்கு அனுப்பி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸாக அனுப்பும். அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து வியூ ஆகும். ஓகேவா? இப்போ மிடில்வேர்னு சொன்னால் என்னன்னு சொல்லி தெரிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணும் இல்லையா? அதாவது நான் இப்போ இந்த கிளைண்ட்லேருந்து வர டேட்டா இருக்கு இல்லையா, அந்த இன்புட்டில் வந்து டேட்டா கொடுப்போம்னு சொல்லி, அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னே கரெக்டான டேட்டாவா அப்படின்னு செக் பண்ணுறது வந்து இந்த மிடில்வேரோட வேலை தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆத் மிடில்வேர்னு சொன்னால் என்னன்னு பார்க்கலாம். மிடில்வேர்ங்கிறது ஒன்று, ஆத் மிடில்வேர் ரெண்டுலாம் ஒன்று தான். இதில் வேறு வேறு டைப்பில் வந்து யூஸ் பண்ணலாம். ஆத் மிடில்வேர்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறது தான். அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, ரெக்யூஸ்ட் வந்தால், அதாவது கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்யூஸ்ட் வந்தால் அந்த யூசர் வந்து லாகின் ஆனவரா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போது ஒரு யூஸராக வந்து நான் இருக்கேன். நான் வந்து ஒரு பேஜுக்கு போகிறேன். அந்த பேஜில் வந்து லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு அக்சஸ் வந்து நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மிடில்வேர் வந்து செக் பண்ணணும், நான் லாகின் பண்ணியிருக்கேனா, பண்ணால் மட்டும்தான் இந்த அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி இந்த ஆத் மிடில்வேர் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அது லாகின் பண்ணால் மட்டும்தான் இந்த இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கும் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் பண்ணுறது இந்த ஆத் மிடில்வேர் தான். நெக்ஸ்ட் வந்து ஜேடபிள்யூடின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோவே பார்த்தோம். ஜேசான் வெப் டோக்கன் சொல்லி பார்த்துருந்தோம். அந்த டோக்கனை யூஸ் பண்ணி இது வந்து இந்த ஆத் மிடில்வேர் வந்து யூஸ் பண்ணும், செயல்படும். எப்படின்னு சொன்னால், டோக்கன் இருக்கா, கரெக்டான டோக்கனா, கரெக்டாக இருக்குதா, இல்லை எக்ஸ்பிரி ஆயிடுச்சான்னு சொல்லி மாதிரி செக் பண்ணும். டோக்கன் இருந்தால் மட்டும்தான் இந்த அக்சஸ்க்கு வந்து அலோவ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ரோல் பெர்மிஷன், அதாவது ரோல் பேஸ்டு பெர்மிஷன் கொடுக்கணும். அட்மினாக இருந்தால் இந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம் பண்ணலாம், யூஸராக இருந்தால் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது இந்த ஆத் மிடில்வேர் தான். ஓகே, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பூரா செக் பண்ணி நம்ம கிளைண்ட்லேருந்து வர ரெக்வெஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பூரா செக் பண்ணி அந்த மிடில்வேரில் வந்து கண்ட்ரோலருக்கு அனுப்பும். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அனுப்பும். கரெக்டாக எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். இதை ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறது இந்த மிடில்வேர் தான். ஓகேவா? இப்போ ஆத் மிடில்வேரில் எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னால், கரெக்டாக ஆத் மிடில்வேர்லேருந்து ஒரு நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து ரெக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் மட்டும் 2 ஃபங்க்ஷன் இருக்கும். அதாவது 2 ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும். அந்த இடத்துலோட சேர்த்து இந்த நெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும். ஆத் மிடில்வேரில் இந்த டேட்டாவெல்லாம் செக் பண்ணோம், மிடில்வேரை வச்சு கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், அதாவது டேஷ்போர்டுக்கு போகும். இல்லை இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டானது இல்லை, தப்பாக இருக்குது, இவங்க வந்து அட்மின் கிடையாது, அதாவது ஒரு யூசரே கிடையாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் ஆத் மிடில் செக் பண்ணோம். ஒரு ரிட்டர்னில் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். அது 401ங்கிற ஒரு பேஜ் நாட் டிஃபைன்ட், அதாவது யூசர் நாட் டிஃபைன்ங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ பண்ணோம்.
ஜேசன்ல வந்து ஒரு மெசேஜ் வந்து அன்ஆத்தரைசேஷன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து கொடுப்போம். இது வந்து அன்ஆத்தரைசேஷன்ங்கிறது நம்ம கொடுக்குற மெசேஜ் தான். என்ன வேணா கொடுக்கலாம். யூசர் நாட் டிஃபைன்ட், அதாவது அப்படி ஒரு யூசர் இல்ல, இந்த யூசர் தப்பானவங்க அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நம்ம என்ன மெசேஜ் வேணா கொடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்றது வந்து இந்த ஆத் மிடில்வேர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஏன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து சொன்னா, அதாவது மிடில்வேர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பர்பஸ் வந்து செக்யூரிட்டி பர்பஸ் தான். செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஒவ்வொரு பேஜுக்கும் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொண்டது வந்து இந்த மிடில்வேர் தான். நெக்ஸ்ட் வந்து ரோல் பேஸ்டு, அதாவது உங்க வந்து அட்மினா யூசரா அப்படின்ட்டு அக்சஸ் பண்ணுறது வந்து இந்த மிடில்வேர் தான். அதுக்கப்புறம் டோக்கன் வேலிடேஷன். டோக்கன் வேலிடேஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஜேசான் வெப் டோக்கனில் பார்த்தோம் இல்லையா? அந்த ஜேசான் மூலியமா ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு மாதிரி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த டோக்கன் இருந்தால் தான் அக்சஸ் பண்ணணுங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று பார்க்கலாம். செக்யூரிட்டியில் வந்து செக்யூரிட்டியில் வந்து என்னன்னு சொன்னால், நான் வந்து அதே தான் முன்ன சொன்ன மாதிரியே தான் ஒரு பேஜுக்கு போகிறேன். அந்த பேஜில் வந்து பர்டிகுலர் டேட்டா வந்து டவுன்லோட் பண்ணணும்னு பார்க்குறேன். அது வந்து டவுன்லோட் பண்ண முடியல. ஏன்னு சொன்னால் அந்த பேக்கண்ட்லேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். நீங்கள் வந்து லாகின் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வரும் இல்லையா? இந்த இது வந்து செக்யூரிட்டி தான். இந்த செக்யூரிட்டி வந்து ஹேண்டில் பண்ணுறது இந்த மிடில்வேர் தான். லாகின் பண்ணாதான், இல்லைன்னு சொன்னால் டைரெக்டாக வந்து நான் டேஷ்போர்ட் போகணும்னு பார்க்குறேன். இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு பேஜுக்கு ஒரு ப்ரொஃபைல், அதாவது இல்லைன்னு சொன்னால் ஒரு இமேஜுக்கு வந்து லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் மாதிரி இந்த மாதிரி அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இது வந்து அலோவ் பண்ணாது இந்த மிடில்வேர். அப்போ ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்து வரும். யூசர் லாக்இன் லாகின் பண்ணுறது வந்து கம்பல்சரி. லாகின் பண்ணாதான் இந்த அக்சஸ் எல்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் வரும். இந்த இது பூராமே டிஃபைன் பண்ணுறது இந்த மிடில்வேர் தான். நம்ம இதில் சொல்லியிருக்க மாதிரி செக்யூரிட்டி வந்து என்னன்னா, லாக்இன் யூஸராக இருந்தால் மட்டும்தான் ப்ரொஃபைல் பேஜ் போக முடியும், டேஷ்போர்ட் போக முடியும், லைக் பண்ண முடியும், கமெண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி அக்சஸ் எல்லாம் வந்து லாகின் பண்ணாதான். லாகின் பண்ணலன்னு சொன்னால் பண்ண முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரோல் பேஸ்டு. ரோல் பேஸ்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஒரு பேஸ்ன்னு சொன்னாவே அட்மினும் இருப்பாங்க, யூசரும் இருப்பாங்க. அட்மினுக்கு சில அக்சஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும், யூசருக்கு வந்து பர்டிகுலர் அக்சஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ எப்படி சொல்றதுன்னு சொன்னால், ஒரு யூசர் வந்து அவங்க வந்து லாகின் பண்ணி லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அவங்களோட போஸ்ட் மட்டும்தான் டெலீட் பண்ண முடியும், அவங்களோட கமெண்ட் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும், அவங்களோட லைக் மட்டும்தான் அன்லைக் பண்ண முடியும். மற்றவங்களோட வந்து எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கு இல்லையா? அட்மினாக இருந்தோம்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா பர்பஸ் அப்போ இதெல்லாம் கொடுக்கலாம். இது வந்து நம்ம பேஜில் வந்து அன்வான்டாக வந்து இருக்குது, இந்த கண்டென்ட் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி போஸ்ட்லாம் டெலீட் பண்ணுறது வந்து அட்மினுக்கு தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனாலிட்டிலாம். நெக்ஸ்ட் வந்து அன்வான்ட் கமெண்ட் இதெல்லாம் டெலீட் பண்ணுறது. ஒரு யூசரே நம்ம பேஜுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி யூசரே நம்ம தேவையில்லை, இந்த யூசர் வந்து ஃபேக்கான யூசர், ஃபேக் ஐடி அப்படின்லாம் டிஃபைன் பண்ணி அந்த யூசர் டெலீட் பண்ணுற அக்சஸும் இந்த அட்மின் தான் கொடுப்போம் இல்லையா? எல்லா யூசருக்கும் கொடுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு சிலது சிலது மட்டும் கொடுக்குறது வந்து ரோல் பேஸ்ட் அக்சஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அக்சஸ் ஃபுல்லாகவே மிடில்வேர் தான் ஹேண்டில் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டோக்கன். டோக்கன் வந்து இந்த JWT, அதாவது ஜேசன் வெப் டோக்கன் இருக்கு இல்லையா? ஜேசன் வெப் டோக்கன் மூலயமா ஜென்ரேட் பண்ணுற டோக்கன் இருந்தால் தான் வந்து லாகின் பண்ணவங்க பண்ண யூசர் சொல்லி செக் பண்ணும். இல்லை அந்த டோக்கன் வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, அதாவது இப்போ ஒன் டே இருக்குன்னு சொன்னால் ஒன் டேல லைக் ஒரு டைம் ஆச்சும் போய் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் அந்த டோக்கன் வந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் எக்ஸ்பைரி டேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரிலாம் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இதில் வந்து கொடுத்துருப்போம். ஜே இந்த இதெல்லாம் தெரிலன்னு சொன்னால் ஒன்றும் புரியுன்னு சொன்னால், இதுக்கு முன்ன போட்ட ஜேசான் வெப் டோக்கன் சொல்லி தனியாக ஒரு ஃபைல் ஒன்று, ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பாருங்கள், எல்லாமே எவ்வளோ எவ்வளோ டேஸுக்கு எவ்வளோ மணி நேரத்துக்கு எக்ஸ்பிரி டேட்லாம் கொடுப்போம் டோக்கனுக்குன்ற மாதிரி பார்க்கணும். அந்த ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு கண்டிஷன் எழுதி பார்க்கலாம். இந்த கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு இஃப் கிளாஸ் கொடுக்குறேன். ரோல் பேஸ்டு சொன்னோம் இல்லையா? இந்த இதுக்கு ஒரு கண்டிஷன் தான் அது. இஃப் கிளாஸில் யூசர் டாட் ரோல்னு கொடுக்குறோம். நாட் ஈக்குவல் டு அட்மினாக இருந்தால், அதாவது யூசரோட ரோல் வந்து அட்மின் இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரணும்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்படி மெசேஜ் வரணும். சப்போஸ் அட்மின் இருந்ததுன்னு சொன்னால் இந்த பேஜுக்கு போகலாம், அதாவது அவங்க அக்சஸ் பண்ணுற பேஜுக்கு போகலான்ற மாதிரி. இப்போ ஒரு போஸ்ட் டெலீட் பண்ணணும்னா அந்த போஸ்ட் வந்து டெலீட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் அக்சஸ் இருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கொடுப்போம். அதாவது அட்மினா இல்லைன்னு சொன்னால் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸில் 401ங்கிற மெசேஜும், அதாவது கோடும், ஜேசானில் ஒரு மெசேஜ் வந்து அன்ஆத்தரைசேஸ்டுன்னு சொல்லி கொடுக்கலாம். அன்ஆத்தரைஸ்டு இந்த மாதிரி மெசேஜும் கொடுக்கலாம். இல்லை யூசர் நாட் ஃபவுண்டு இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த அக்சஸ் பண்ணுறதுக்கு அலௌடு இல்லை, இந்த மாதிரியும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபங் ஓகே. நேற்று
நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன், அதாவது ஃபங்க்ஷனை வந்து அதாவது ஆத் மிடில் வேர் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது சும்மா சின்டாக்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். அந்த இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் ஜேசன் வெப் டோக்கன் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஆத் மிடில் வேர்னு சொல்லியே ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சுருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் நேமில் மற்ற ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கும். ரெக்யூஸ்ட் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான் பாஸ் பண்ணுவோம். இதில் எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வரும். இந்த ஆர்குமெண்ட் எதுக்குன்னு சொன்னால் இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனான டேஷ்போர்டுக்கு போகணும், இல்லைன்னா அந்த மாதிரி அக்சஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனை பூரா டிஃபைன் பண்ணுறது இந்த இதுதான். ஓகேவா? இப்போது கான்ஸ்ட் டோக்கன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேமில் இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். என்னன்னு சொன்னால் ரெக்யூஸ்ட் டாட் ஹெட்டர்ஸ் டாட் ஆதரைசேஷன். இது வந்து ரெக்யூஸ்ட் பண்ணுறேன், அதாவது ரெக்யூஸ்ட் வர ரெக்யூஸ்ட்டை வந்து எடுத்து ஹெட்டர்ஸில் போட்டு ஆதரைசேஷன் பண்ணுறோம். அதுதான் அதுக்கு மீனிங். இந்த டோக்கன் வந்து இல்லைன்னு சொன்னால் ஒரு இஃப் கிளாஸில் வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இந்த டோக்கன் வந்து இல்லைன்னு சொன்னால் ஒரு ரிட்டர்ன் மெசேஜ் கொடுக்குறோம். என்னன்னு சொன்னால் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸில் 401 இந்த மாதிரி ஒரு டோக்கன் இல்லை, அதாவது நாட் ஃபவுண்டுங்கிற மாதிரி இந்த கோடுக்கு வந்து அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஜேசானில் ஒரு மெசேஜ் அன்ஆதரைசேஷன் சொல்லி கொடுத்துட்றோம். இந்த டோக்கன் இல்லைன்னு சொன்னால் இந்த இதுக்கு இந்த கோடுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, இதோட ஸ்டாப் ஆயிரும். சப்போஸ் இந்த டோக்கன் வந்து இருந்ததுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் ட்ரை மெத்தட் போகும். போய் இதில் டி கோடர்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுருக்கேன். இது வந்து டி கோடர் தான் வைக்கணும்ல, உங்களுக்கு என்ன நேமோ வச்சுக்கோங்க. டி கோடர் ஈக்குவல் டு ஜேடபிள்யூடி டாட் வெரிஃபை. இந்த ஜேடபிள்யூடிங்கிறது என்ன, ஜேசன் வெப் டோக்கன். ஜேசன் வெப் டோக்கனுங்கிற பேக்கேஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு அது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொன்னால் இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஜேசன் வெப் டோக்கனை வச்சு வெரிஃபை பண்ணுறோம். என்னத்தை, இந்த டோக்கனை இந்த டோக்கன் கிரியேட் பண்ணணும், இந்த டோக்கன் வந்து வெரிஃபை பண்ணுறோம். தென் வந்து செக்யூரிட்டி கீங்கிற இந்த அக்சஸ் வந்து இங்கே வந்து கால் பண்ணும். செக்யூரிட்டி கீங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து சீக்ரெட் கீ தான். சீக்ரெட் கீ செக்யூரிட்டி கார்டுக்கு மட்டும்தான். இது வந்து டைரெக்டாக நம்ம போடணும்னா போடலாம், போடுறது பெட்டர் கிடையாது. .env ஃபைல் வச்சு என்விரான்மெண்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து யூஸ் பண்ணுறது பெட்டரானது. அங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஃபெச் பண்ணி கால் பண்ணணும். ப்ராசஸ் டாட் env டாட் இந்த சீக்ரெட் கீங்கிற மாதிரி கால் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேவா? டோக்கனை வந்து வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ணி செக்யூரிட்டி கீலேருந்து இது வந்து நம்ம டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணணும் சீக்ரெட் கீலேருந்து. நெக்ஸ்ட் வந்து ரெக்யூஸ்ட் டாட் யூசர், அதாவது அந்த வர ரெக்யூஸ்ட்டை வந்து டாட் யூசரில் வந்து இது வந்து சேவ் பண்ணணும். அதுக்காக எதை சேவ் பண்ணணும், இந்த நேமில் இந்த டி கோடர், அதாவது இதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி கரெக்டானு சொல்லி செக் பண்ணி இதில் வந்து சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறதுக்காக தான் இருந்தது. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். நெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும் சொன்னால் இந்த இது எல்லாமே சாட்டிஸ்ஃபைஸ் ஆச்சுன்னு சொன்னால் இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகி நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ, டேஷ்போர்ட் போகணுமா, இல்லை அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ணணுமா, அந்த மாதிரி அக்சஸ் எல்லாம் இதுதான் பண்ணணும். ஒருவேளை இது எல்லாமே தப்பாக இருந்தோம்னு சொன்னால், கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒர்க் ஆகும். தப்பாக இருந்தோம்னு சொன்னால் இந்த கேட்ச் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒர்க் ஆகும். கேட்ச் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் கொடுக்குறோம். ரிட்டர்ன் கொடுத்து அதில் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸில் வருது. இதில் 401ங்கிற நாட் ஃபவுண்டுங்கிற மாதிரி மெசேஜ் வரும் வியூவில், அதாவது நம்ம யூஏல காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜேசனில் ஒரு மெசேஜ் கொடுக்குறோம், செமஸ் அன்ஆதரைசேஷன். இப்படி பண்ண ஃபங்க்ஷனை கண்டிப்பாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறோம். ஓகே, இப்படி கொடுத்தா மட்டும் ஒர்க் ஆகுமான்னு சொன்னால் ஒர்க் ஆகாது. இந்த ஃபங்க்ஷனை வந்து ரவுட்ஸ் இருக்கு இல்லையா, ரவுட்ஸில் போய் நம்ம கால் பண்ணணும். எங்கன்னு சொன்னால் அந்த சைன் அப் போட்டிருக்கோம் இல்லையா, சைன் அப் கிரியேட் யூசர்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம அங்கே என்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம், ஆத் டெலிவரிங்கிற ஃபங்க்ஷன். இதை வந்து இங்கே கால் பண்ணோம்னு சொன்னால் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னே இந்த யூசர் வந்து ஆல்ரெடி இருக்காங்களா என்னன்னு சொல்லி செக் பண்ணி எல்லாமே டீட்டெயிலாக வந்து நமக்கு வந்து யூஏல வியூ பண்ணும். அதுக்காகத்தான் இந்த ஆத் டெலிவரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கணும், அதாவது எல்லா பேஜ்லையும் எழுதணும் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி மிடில்வேர்னு சொல்லி ஒரு ஃபோல்டரில் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து இங்கே வந்து ரவுட்ஸில் வந்து இந்த லாகின்க்கும் சைனப் மட்டும் கூட கால் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் ரவுட் மாதிரி இது ப்ராடக்டாக இருக்கும், அதாவது பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காகத்தான் அது. சரி, ஓகே. இப்போ இதை கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆத்ம டெலிவரி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்துட்டோம். இதை ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு பர்பஸ் வந்து எதுக்குன்னு சொன்னால் செக்யூரிட்டி தான். ஃபஸ்ட்டு பர்பஸ் வந்து செக்யூரிட்டி தான். நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி செக்யூரிட்டி, ரோல் பேஸ்ட் அக்சஸ், டோக்கன் வேலிடேஷன், இதுக்காக ஃபுல்லாகவே இந்த ஆத்ம டெலிவரி வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதை யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு, அதாவது இந்த ஃபங்க்ஷனாலிட்டி தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்
இந்த மிடில்வேர் யூஸ் பண்ணலைன்னா என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மிடில்வேர் யூஸ் பண்ணலைன்னு சொன்னால் ரவுட்டில் டோக்கன் வந்து லாஜிக் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரவுட்டில் டோக்கன் லாஜிக், அதாவது இந்த ஆத் மிடில்வேர்னு கொடுத்துருங்க, இந்த லாஜிக் வந்து எல்லா இடத்துலையும் எழுத வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இந்த மிடில்வேர் யூஸ் பண்ணலைன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் எழுதி அதுக்கு வந்து டோக்கன் இருக்கா அக்சஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி நிறையா கோடு எழுத வேண்டியதாக இருக்கும். இது தேவையில்லாத வேலை தானே, அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோடு வந்து டூப்ளிகேட் ஆகும். டூப்ளிகேட் ஆகும்னு சொன்னால் மெர்ஜ் ஆகி கொலாப்ஸ் ஆகும். தென் செக்யூரிட்டி வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்து சொன்னால் கோட் மெயின்டைன் பண்ண முடியாது. உங்கள் ஒரு யூசரோட அக்சஸ் வந்து இன்னொரு யூசருக்கு போகிறது மாதிரி, அதாவது ஒரு யூசரோட டேட்டா வந்து இன்னொரு யூசர் வந்து எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அக்சஸ் எல்லாம் வந்து அடைஞ்சிரும். செக்யூரிட்டி வந்து மிஸ்மேட்ச் ஆயிரும். இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்காக இந்த மிடில்வேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிடில்வேர் யூஸ் பண்ணுன்னா கோடு வந்து ரீயூசபிளாக இருக்கும், சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோலாக இருக்கும். அதாவது கண்ட்ரோல் வந்து கரெக்டாக இருக்கும், க்ளீனரான கண்ட்ரோல் வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பெட்டரான ஒரு செக்யூரிட்டி, அதாவது நல்ல ஒரு செக்யூரிட்டி கிடைக்கும் இதை யூஸ் பண்ணால். சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் தமிழில், ஓகே சிம்பிளாக சொல்கிறேன். ஆத் மிடில்வேருங்கிறது எக்ஸ்பிரஸில் ரெக்வெஸ்ட் கண்ட்ரோலருக்கு செல்றதுக்கு முன்னே, அதாவது இந்த கிளைண்ட்லேருந்து வர ரெக்வெஸ்ட் வந்து கண்ட்ரோலருக்கு போகிறதுக்கு முன்ன, கண்ட்ரோலருக்கு போய் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ரவுட்ஸ் போய் எக்ஸிக்யூட் ஆகி ரெஸ்பான்ஸ் வரும். இதுக்கு அதாவது இங்கே கொடுத்தோம் இல்லையா, இந்த கிளைண்ட்லேருந்து வர ரெக்வெஸ்ட்டு டேரெக்டாக கண்ட்ரோலருக்கும் அவுட்டுக்கும் போய் எக்ஸிக்யூட் ஆகி ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு முன்னே இந்த மிடில்வேருக்கு போகும். போய் அந்த மிடில்வேர் தான் செக் பண்ணணும், கரெக்டானு சொல்லி செக் பண்ணுது. கரெக்டாக இருந்தால் மட்டும் இங்கே அனுப்புது கண்ட்ரோலருக்கு. கண்ட்ரோலர் வந்து கரெக்டானு சொல்லி பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணுது. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபங்க்ஷனாலிட்டி. இதுதான் இந்த ஆத் மிடில்வேரோட பர்பஸும் இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் ரெடக்ஸுங்கிற ஒரு டூல் கிட்ட பற்றி பார்க்கலாம். அது அது ஒரு ஸ்டேட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம்.